யோ உனக்கு என்னையா மரியாதை, என்னையா ஏயா ஃப்ராடு தானே நீ அப்படின்னு பலார் அப்படின்னு வந்து ஒரு ஆரம்ப மாணிக்கத்துக்கு விழறதும் அது இந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஷாக் ஆகிறதும் இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு பெரிய திருப்பத்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பாக்கியம் மாணிக்கம் ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு அப்படியே சந்தோஷமா வராங்க. அப்படியே நம்ம பொண்ணு எப்படியோ வந்து இப்ப கர்ப்பம் ஆயிட்டா போல, இதுக்கப்புறம் அவளுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவளை வச்சு எத்தனையோ பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை மட்டும் எப்படா முடியும் நானும் அவளோட காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து வழியில எல்லாம் பாக்கியம் பேசிட்டே வராங்க. இதுக்காக நல்ல ட்ரெஸ் எல்லாம் இப்ப பண்ணிட்டு கிளம்பி வராங்க. இதுல வேற மயில் வேற போன் எடுக்க மாட்டா, என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க வந்தவங்களுக்கு தான் ஒரு பெரிய இடி காத்துக்கிட்டு இருக்கு, அது இல்லாம அடியும் சேர்த்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் தங்கமயில் இவ்வளவு பண்ணதுக்குமே யாருமே அடிக்கவே இல்லை. தங்கமயில் வந்து அடிக்கிறது கோவப்படுறதுங்கிற விஷயங்கள்லாம் நடக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி அரசியெல்லாம் பண்ணும்போது அடிச்சாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சரி ஓகே, இனிமே அவ வேற வீட்டு பொண்ணு, அவ அப்படி நடந்துகிட்டதுக்கு நம்ம வந்து அவளை வீட்டை விட்டு அனுப்புறதான் சரியான முடியும். நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம், நம்ம வேற கண்ட விஷயத்தெல்லாம் யோசிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப எல்லா விஷயத்துக்கும் வந்து முறைப்படி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்ப்போங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தங்கமயிலுக்கு இன்னும் பயம் வருது. என்னை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க, நான் அங்கே போக மாட்டேன், என்னால் அங்கே போக முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு என் அம்மா அப்பா பாவம், அவங்கள்ட்ட எதையும் சொல்லாதீங்க, அவங்க தாங்க மாட்டாங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அதையாச்சும் யோசிங்க அப்படின்னா இந்த பார் உங்க குடும்பம் எங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சா நீங்க நினைச்சாலும் என்ன நினைச்சிருப்பீங்க? ஒவ்வொரு தடவையும் நீங்க சொன்ன பொய்யெல்லாம் நாங்க நம்பின போது சரியான இடிச்சவாய் குடும்பமா இருக்கு, லூசு குடும்பமா இருக்குன்னு சிரிச்சிருப்பீங்கல்ல. போதும் போதும் போதும், எல்லா டிராமாவும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது செந்தில் அப்படியே கடும் கோபத்தோட இருக்காரு. செந்தில் அவங்க அப்பாட்ட போய், அப்பா நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான்ப்பா. அப்பா அண்ணனை வந்து கீழ்ச்ச கோட்டு தாண்ட விடாம வளர்த்தீங்க. இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தா அண்ணன் ஏன் சொல்லாம இருக்காரு? நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்னு தான். ஏன்னா நீங்க பார்த்து கட்டி வச்ச பொண்ணு தானே இது, அதனாலதான் இந்த லட்சணமா இருக்கு அப்படின்னு வந்து பேசும்பொழுது அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு பாண்டியன் அப்படியே வந்து ஷாக் ஆகி பார்க்க, டேய் செந்தில் பேசாமறா அப்படின்னு சொல்ல, என்னால மனசு தாங்கலானே நீ இப்படி உடஞ்சு போயிருக்கிறத பார்க்க. உனக்கு ஒரு கல்யாணம் நாங்கெல்லாம் எவ்வளவு ஆசையா ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தோம், இப்படி ஏமாத்துற ஒரு குடும்பத்துல ஃப்ராடு குடும்பம், வீடு ஒரு ஊர்ல கூட இவங்களை பத்தி விசாரிக்கவே இல்லை. எத்தனை பொய் சொல்லியிருக்காங்க, பொய்க்கு மேல பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ளார பாக்கியமும் மாணிக்கமும் நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே வந்து குழலி வந்து வாங்க 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 எங்க வந்திருக்கீங்க, உங்க இல்ல நல்ல விஷயமா அப்படின்ட்டு, டே தங்கமயிலு அப்படின்னு கிட்டக்க வந்து, என்ன தங்கமயில் உங்க பொண்ணு பத்தியும் உங்களை பத்தியும் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து இப்ப வந்து முதல்ல குழலி பேச, என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னா, ஆமா நீங்க ஒரு ஃப்ராடு குடும்பங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க என்னென்ன பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, படிப்புல போய் வேலையில போய் அதுக்கப்புறம் வந்து குழந்தை விஷயத்தெல்லாம் போய் சீ கருமம் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து கூட நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா அப்படின்னு சரவணா வந்து, இந்த ஆள்தான்ப்பா கடையில இருந்து பணத்தை திருடினது அப்படிங்கிறார். உடனே வந்து அப்படியே திரு ஒரு முடிக்க, என்ன சொல்றடா அப்படின்னு கேட்டா, என்னடா சொல்ற அப்படின்னா, பா வெறும் பொய்க்கார குடும்பம் மட்டும் கிடையாதுப்பா, இது திருட்டு குடும்பமும் கூட. இந்த ஆள் கடைக்கு வந்து உட்காந்து கல்லாளந்து பணத்தை திருடினது நானே 2 தடவை கண்ணால பார்த்து நான் வந்து தங்கமயில்கிட்ட சொன்னேன். ஆனா நீங்க அது கூட பழனிவேல் மாமா தான் காரணம்ட்டீங்க. என்னால சொல்ல முடியலப்பா, சொன்னா இன்னொன்னு சொல்லணும், எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா நீங்க எல்லாம் எப்படி தாங்குவீங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில பழனிவேல் மாமா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னாரு. ஆனா அவர் இப்ப வீட்டை விட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாதுப்பா. இந்த ஆள் தான் நம்ம கடையில இருந்து பணத்தை 2-3 தடவை திருடினது, ஒரு 10,000 காசு ஒருத்தர் கொடுத்தாரு கணக்கானீங்களா, அதையும் திருடினது இவர் தான் அப்படின்னு வந்து பேச, செந்தில் இப்படி டக்குன்னு முன்னாடி போய், யோ மனுஷன் ஆயா நீ எல்லாம், சம்மந்தி வீட்டில் போய் வந்து உட்காந்து கல்லால பணத்தை திருடி இருக்க அப்படின்னா, தம்பி விட்டுருக்க தம்பி இதை பத்தி பேசாதீங்க தம்பி அப்படின்னு வந்து செந்தில் சொல்ல, ஆமா தம்பின்னு தான் கூப்பிடணும், எங்க அண்ணனே உங்களுக்கு தம்பி மாதிரி தானே வரும், தம்பி மாதிரி தானே வரும், அவ்வளவு சின்ன பையன் தானே அவரு, முதல்ல நகர்ந்து நில்லுங்க, இதை இருக்கிற கோபத்தை சொல்லிட போறேன் அப்படிங்க. செந்தில் விடுங்க என்னங்க விடுங்க அப்படின்னு இந்த பக்கம் மீனாவும் பிடிச்சி இழுக்கும் பொழுதே வந்து இப்ப டக்குன்னு வந்து பாக்கி என்ன பண்றாங்க, என்ன பெருசா நாங்க தப்பு பண்ணிட்டோம், சின்னதா ஒரு 2 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணோம் அவ்வளவுதானே, இப்ப என்ன அதனால இப்ப தங்கமயிலுக்கு என்ன குறை, அவங்க குடும்பத்துக்கு நல்ல மருமகளா இருக்கு இல்லையா, சமைச்சு வடிச்சு கொட்டலையா, அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து உங்க சம்பந்தி என்ன நீங்க கூட தான் வந்து கீழே விழ போறீங்க, அந்த பந்தல் மேல விழ போகும்போது உங்க உயிரை காப்பாத்தினா எத்தனை விஷயத்த அவ பண்ணிருக்கா. அதே மாதிரி அவளுக்கு உங்க பையனை அவ்வளோ பிடிச்சிருக்கு, எல்லாமே வந்து பொறுத்து தான் அவளும் இருக்கா அப்படின்னா, என்னத்தை பொறுத்து இருக்கிறா, என்ன பையனை பிடிச்சிருக்குன்னா என் பையனை நல்லா வளர்த்துருக்கேன், அவனை யாருக்கு வேணாலும் பிடிக்கும், உங்க பொண்ணு நீங்க இந்த லட்சணமா வளர்த்துருந்தா யாருக்கு பிடிக்கும், முதல்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு வந்து பேச, அதெல்லாம் முடியாது, நாங்க போக மாட்டோம், நான் என் பொண்ணு இங்கதான் இருப்பா, இதுக்கப்புறம் இது நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் தங்கமயில் நீ நம்ம வீட்டுக்குலாம் வர முடியாது, இவங்க வீட்டை விட்டு அனுப்புனாங்கன்னா நீ எங்க வேணாம் போ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னா, செத்துறவா அப்படின்னு அவங்க கேட்க, உடனே ஏன்டி இப்படி பேசுற அப்படின்னு அவங்க மாத்தி டிராமா நடந்துகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து இப்ப மாணிக்கம் வந்து, தம்பி விடுங்க தம்பி, இது பெரிய விஷயமா பெருசுப்படுத்தாதீங்க, என் பொண்ணு பாவம் அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் நான் தான் வேலைக்கு போகல, வீட்டுல நிறைய கடன் தொல்லை, அதனாலதான் பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு, குடும்ப சூழ்நிலை அப்படின்னா, குடும்ப சூழ்நிலைக்கு ஏமாத்துறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா அப்படின்னு வந்து திருப்பி செந்தில் வந்து கோவமா போறாரு. கோவமா போக, தம்பி விடுங்க தம்பி
அப்படின்னு வந்து பேச, இந்த வேறுப்பா குடும்பமா போய் எங்க வேணா போய் விழுங்க, இல்லைன்னா வந்து இன்னொரு யாராச்சும் குடும்பத்தை பார்த்து ஏமாத்தி கட்டி வச்சுங்க, இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் பணம் கொடுங்கன்னா பணம் கொடுங்குற கும்பல் தானே நீங்க அப்படின்னு பேசினதுக்கு அப்புறமா ஒரு வார்த்தையை விட்டாரு செந்தில்னு சொல்லிட்டு டக்குன்னு சட்டக்காலரை பிடிச்சாரு மாணிக்கம். யோ என்னையா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பேச பலார் அப்படின்னு செந்தில் அரைஞ்சிடுறாரு. செந்தில் அரைஞ்ச உடனே அப்படி எல்லாரும் ஷாக் எதிர்ப்பாக பலார்னு பார்த்தா அப்படியே மாணிக்கம் அப்படியே கண்ணத்தை கை வச்சு நிற்க, இந்த பக்கம் தங்கமயில் அப்படியே ஆன்னு பார்க்குறாங்க, நம்ம அப்பாவே அரைஞ்சிட்டாங்களா. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை தாங்க முடியல பாக்கியத்தால், யோ என்னையா ஏய் இந்த எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷனை அடிச்சிருப்பேன் அப்படின்னா, அந்த ஆள் ஒரு ஃப்ராடு தானே அடித்தேன் அப்படிங்க. டேய் என்னடா பண்ணுற இந்த பக்கம் பாண்டியன் எல்லாம் எழுத்து முதல்ல வீட்டை விட்டு போங்க, தேவையில்லாமல் அது பிரச்சனை வேணாம், இதுக்கப்புறம் இங்கே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் இப்போ அப்படியே வந்து இன்னும் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு மாணிக்கம், அப்படியே அவமானப்பட்டோம் அப்படின்ட்டு. உடனே வந்து இப்போ பணத்தை திருடினது நகை விஷயத்த கூட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து மீனா வந்து சொல்லிடுறாங்க. மீனா சொல்லும் பொழுது ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் பேசாமல் இருந்தவங்க செந்தில வந்து இப்போ எல்லாரும் திட்டுறாங்கும் போது அவங்க குடும்பம் ஒன்றும் அவ்வளோ நல்ல குடும்பம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காகவே என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்போ தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சிச்சு, 8 பவுன் தவிர மிச்சம் 72 பவுன் அவங்க போட்ட நகையெல்லாம் கவரிங் அப்படின்னு மீனா சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் சொல்லலை, அதை வந்து இப்போ வர வழியில தான் வந்து நான் இவர்கிட்ட சொன்னேன், அந்த கோபமும் சேர்த்து வச்சு தான் அவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு. நகையும் போலியா, நகையும் கவரிங்கா அப்படின்னு இந்த பக்கம் வந்து குழலி நிற்கிறாங்க. குழலி வந்து வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் சி அப்படின்னு வந்து பேச, உடனே இவங்க எப்படி தலையை குனிஞ்சு நிற்கிறாங்க. குனிஞ்சும் போது வேற எதுவும் பொய்யே இல்லை, நேற்று ராத்திரி கூட சொன்னியடி, இப்போ இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சிட்டு இருந்திருக்க, இது தவிர என்னென்ன பொய் சொல்லியிருக்க சொல்லு பார்ப்போம், நீயே என்னென்ன பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லு. ஒவ்வொரு நாளும் வந்து நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையை யோசிச்சா இது பொய்யா இருக்குமோன்னு தோணுது, இதுக்கு மேலே அவனை எப்படி இந்த வீட்டில் வச்சுக்க முடியும், முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு கோமதி சொன்னதுக்கு அப்புறமா அப்படியே மயங்கி பொத்துன்னு விழுந்துடுறாங்க தங்கமயில் மயங்கி விழுந்தானே, இந்த ட்ராமாலாம் வேணாமா, முதல்ல கிளம்பு உங்க பொண்ணை கூட்டு போங்க அப்படிங்க. ஐயோ என் புள்ள மயங்கிட்டா அப்படின்னு தங்கமயில் அப்படின்னு முடிச்சு இந்த பக்கம் உலுக்கிட்டு இருக்க, அப்படி இந்த பக்கம் மாணிக்க கண்ணத்தை கழிச்சிட்டா அப்படின்னு அதிர்ச்சியில நிற்கிறாரு. வீட்டுக்கு போய் என்ன பண்ணிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில அப்படியே ஒன்று கிடக்க ஒன்று பண்ணி போறோங்கிற பயத்தில் இருக்க மாதிரி அவர் இருக்காரு. இதுக்கடையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப சரவணா முதல்ல இவங்களை வீட்டை விட்டு வெளில போக சொல்லு அப்படின்னு இப்போ முதல்ல தண்ணியெல்லாம் தெளிச்சு இப்போ தங்கமயில் எழுப்பும்போது தங்கமயில் திருப்பி கெஞ்சுறாங்க, நான் போக மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் இங்கே தான் இருப்பேன், மாமா ப்ளீஸ் மாமா நீங்களா சொல்லுங்க மாமா அப்படிங்கும்போது தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போயிடுங்க, இருக்கிற கோபத்தை இருக்கிற பிரச்சனையில் ஏற்கனவே வந்து உங்கள் அப்பா மேலே கை வச்சது வேற நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ஏன்னா அது என்ன இருந்தாலும் வயசுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், டே செந்தில் முதல்ல ஒரு சாரி கேளு அப்படின்னா, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னா ஒரு போயிடுறாரு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், முதல்ல தயவு செஞ்சு ஆனால் நீங்கள் செஞ்ச காரியத்துக்குலாம் மன்னிப்பே கிடையாது, அவன் செஞ்சது தப்பு, அதுக்கு மன்னிப்பு கேட்டான், நீங்கள் செஞ்சதெல்லாம் துரோகம், வீடியோ விட்டு முதல்ல வெளில போங்க அப்படின்னு துரத்த, அப்படியே இதுக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியும், வாங்கப்பா போகலாம் அப்படின்ட்டு வந்து அப்படியே தங்கமயில் பைய எடுத்து போகிறாங்க. நான் அப்பவே சொன்னேன், என் வாழ்க்கையில் இப்படி பொய் சொல்ல வேணாம், இது நல்லதில்லைன்னு சுடர் கல்யாணம் அது இதுன்னு சொல்லி மிரட்டி பண்ணீங்க, இப்போ அவ்வளோதான் உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு அவங்க வெளில கிளம்பி போகிற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க, ஒரு பெரிய தண்டனை கிடச்சி உடஞ்சி போய் உட்காந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த குடும்பம் மன்னிக்குதா இல்லையாங்கிறது போக பார்த்துக்கலாம். ஆனால் வந்து இவங்க செஞ்சது எல்லாமே தப்பு, அதை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க என்ன பேசினாலும் கை குழந்தை கிடையாது தங்கமயில் தெரிஞ்சே தான் பொய் சொன்னாங்க, அந்த பொய்யை காப்பாற்றிக்கிறதுக்காக மற்றவங்களை அடித்தாலும் பரவாயில்லன்னு சில சமயங்கள்லாம் நடந்திருக்காங்க. அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த தங்க நகர் மேட்ரு தெரிஞ்சு இந்த மாணிக்கம் பலார்னு வாங்கணும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.